Warning: ultraviolet radiation is potentially dangerous. Seek the help of parents, teachers, or experts before handling it. யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள் அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம் உருவாக்கலாம், அதனுடைய பயன்கள் என்னென்ன, தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாட வாழ்க்கையில் புற ஊதா கதிர்களை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்திட்டு வர்றோம், புற ஊதா கதிர்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மோசமான பாதிப்புகள் என்னென்ன, அவைகளிலிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், இப்படி பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யூவி ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம். லைட் அப்படின்னா என்ன? இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், மின்காந்த கதிர்வீச்சு. நம்ம கண்களுக்கு புலனாகக்கூடிய இந்த வெண்மையான ஒளிக்கற்றையை நாம் உருவாக்கணும்னா ஏதாவது ஒரு பொருளை எரிக்கணும். அப்படி இல்லைன்னா உலோகம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை நல்லா சூடாக்குனா போதும், நமக்கு வெண்மையான ஒளி கிடைக்கும். உலோகங்களை சூடாக்கும் பொழுது உலோக மூலக்கூறுகளுக்கு இடையே எலக்ட்ரான் ஓட்டம் நிகழ்ந்து முதலில் அடர் சிகப்பு நிறத்தில் தொடங்கி வெளிரிய மஞ்சள் நிறம் வரைக்குமான ஒளிக்கற்றையை இது உமிழும். இதனுடைய வெப்பநிலைக்கு தகுந்தாற் போல அதனுடைய நிறம் அமையும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தோரியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருள். இதை குறைந்த எரிபொருள் கொண்டு சூடாக்கினாலே போதும், மிக பிரகாசமான வெண்மை நிற ஒளிக்கற்றையை இது உண்டாக்கும். சுமார் 4 ஸ்கொயர் இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தோரியம் ஆக்சைடை கொண்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கே நம்ம லைட்டை கொடுக்கலாம். இதை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். குறைந்த எரிபொருள் செலவில் அதிக வெள்ளொளியை உருவாக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இது கதிர்வீச்சு தன்மை இருப்பதால் இது ரொம்ப பாதுகாப்பாக தான் கையாள வேண்டும். வெறும் கண்களால் நாம் பார்க்கக்கூடிய அந்த வெள்ளை நிற ஒளியில் 7 வண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வண்ணத்துக்கு காரணம் ஒளிக்கற்றையினுடைய அலைநீளம்தான். சுமார் 380 நானோமீட்டர் தொடங்கி 750 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அடர்ந்த ஊதா நிறம் முதல் அடர்ந்த சிகப்பு நிறம் வரைக்குமான ஒளிக்கற்றையை நம்ம கண்களால் பார்க்க முடியும். இதற்கு கூடுதலாக அலைநீளம் கொண்ட கதிர்களை நம் கண்களால் பார்க்க முடியாது. அதுபோலவே இதைவிட குறைவான, அதாவது 380 நானோமீட்டருக்கும் குறைவான அலைநீளம் கொண்ட கதிர்களை நம் கண்களால் பார்க்க முடியாது. அடர்ந்த சிகப்பு வண்ணத்துக்கு அப்பால் இந்த ஒளிக்கற்றையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 750 நானோமீட்டருக்கும் மேலே அலைநீளம் கொண்ட கதிர்களை இன்ஃப்ராரெட், அதாவது அகச்சிகப்பு கதிர்கள் என்று சொல்லலாம். இந்த அகச்சிகப்பு கதிர்களை நமது கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் சில வகையான உயிரினங்களால் இவற்றை பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக இரவில் எரி தேடக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த மாதிரி நைட்டில் பார்க்கக்கூடிய இன்ஃப்ராரெட் விஷன் இருக்கும். அதிலும் குறிப்பாக பூச்சி இனங்களால் மிக நன்றாகவே இரவில் பார்க்க முடியும். ஊர்வன விலங்குகளில் பல உயிரினங்களுக்கு இப்படி இரவில் பார்க்கக்கூடிய பவர் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பாம்பு இனங்கள் இருக்கு இல்லையா, இவைகளால் உடல் வெப்ப வித்தியாசங்களை வச்சு அவைகளால் பார்க்க முடியும். இந்த பிரெடேட்டர்களோட பார்வையில் உலகம் இப்படித்தான் இருக்கும். இப்படி அகச்சிகப்பு கதிர்களை விட அதிக அலைநீளம் கொண்ட கதிர்களும் இருக்குது. அது மைக்ரோவேவ், FM, AM ரேடியோ வேவ்ஸ், அப்புறம் லாங் ரேடியோ வேவ்ஸ், இப்படி பல அலைகள் இருக்குது. இப்போ நாம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்படி மிக குறைவான அலைநீளம் கொண்ட ஊதா நிற கதிர்களை விட மிக குறைவான அலைநீளம் கொண்ட கதிர்கள் தான் இந்த யூவி ரேஸ். இந்த யூவி ரேஸால் மிக எளிதில் பொருள்களை ஊடுருவி செல்ல முடியும். இதைவிட அலைநீளம் குறைவான கதிர் எக்ஸ்ரே. இதால் நம்ம எலும்புகளை தவிர மற்ற எல்லா பார்ட்லேயும் ஊடுருவி போயிட முடியும். தென் இதைவிட இன்னும் அலைநீளம் குறைவான கதிர்களும் இருக்குது. அவைகள் தான் காமா ரேஸ், ஆல்ஃபா, பீட்டா. இந்த மாதிரியான ரேஸ்க்கெலாம் மிக அபரிமிதமான ஊடுருவும் திறன் இருக்கும். அடுத்ததாக நம்ம சோதனை முறையில் புற ஊதா கதிர்களை நம்ம உண்டாக்கி பார்க்கலாம். இதுக்கு சில அடிப்படையான தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோதனைக்கு போகலாம்.
ஒரு பொருளை எரிக்கும் பொழுதோ அல்லது வெப்பப்படுத்தும் பொழுதோ அதன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான எலக்ட்ரான்களின் ஓட்டம் அல்லது அதிர்வு காரணமாக இந்த வெண்மையான விசிபிள் லைட் நமக்கு கிடைக்குது. இதன் அடிப்படையில் தான் கம்பி இழை மின் விளக்குகள்லாம் வேலை செய்யுது. இந்த டங்ஸ்டன் பல்பை பொறுத்த வரைக்கும் அதிக உருகுநிலை கொண்ட டங்ஸ்டனை மின் நிலையாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எவ்வளவு மின்சாரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வெப்பநிலை உயரும். இந்த அதிக வெப்பநிலை காரணமாக இந்த டங்ஸ்டன் இலையில் இருக்கக்கூடிய உலோகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள்லாம் அதிர்வுற்று வெண்மையான ஒளியை உண்டாக்குது. இதுவே ஆல்ஃபா பீட்டா காமா மாதிரியான குறைந்த அலைநீளம் கொண்ட அதிக ஊடுருவும் தன்மை உடைய அதிக அதிர்வெண் கொண்ட ஒளிகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அணுக்கரு இணைவு வினை அல்லது அணுக்கரு பிளவு வினையை பயன்படுத்த வேண்டியிருக்கும். உதாரணமாக 2 அணுக்களை இணைச்சோம்னாக்கா அதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் உண்டாகும். இதுக்கும் யூவி ரேஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அணுக்கரு இணைவு அல்லது பிளவு வினைக்கு இணையாக நாம் யோசித்து பார்க்கணும். உதாரணமாக ஒரு உலோக மூலக்கூறை எடுத்துக்கிட்டு உலோக அணுவை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை அட்டாக் பண்ணி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டுக்கு போக வைக்கணும். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டுக்கு போனாலும் அது தனது சொந்த ஆர்பிட்டுக்கு திரும்பி வந்தே ஆகணும். அப்படி வரும்பொழுது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை இந்த புற ஊதா கதிர்கள் வடிவத்தில் வெளியிட்டு மீண்டும் தன்னுடைய ஹோம் பொசிஷனுக்கு திரும்பிடும். இப்படித்தான் நாம் யூவி ரேஸை உண்டாக்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். 2 மின்முனைகள் இருக்குது. இந்த 2 மின்முனைகளும் தனித்தனியாக சூடுபடுத்தும் வகையில் தனித்தனியாக மின்சாரம் கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. இதுக்கு மின்சாரம் கொடுக்கும் பொழுது அதனுடைய மின் இழைகள் சூடாகி அதிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்படும். ஒருவேளை இந்த 2 மின்முனைகளுக்கும் இடையே மின் அழுத்த வேறுபாடு இருந்தால் ஒரு மின்முனையிலிருந்து இன்னொரு மின்முனைக்கு, இன்னும் குறிப்பாக நேர் மின்முனைக்கு எதிர்மின் முனையிலிருந்து எலக்ட்ரான்கள் தாவி செல்லும். இதுவே 2 மின்முனைகளுக்கும் இடையே உயர் மின்னழுத்தத்தை நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதே சமயம் 2 மின்முனைகளுக்கும் இடையே ஒரு உயர் மின்னழுத்தம் ஒரு 2000 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா மிக வேகமாக அதிக அளவிலான எண்ணிக்கையில் எலக்ட்ரான்கள் ஒரு மின்முனையிலிருந்து இன்னொரு மின்முனைக்கு தாவி செல்லும். இந்த சமயத்தில் இந்த 2 மின்முனைகளுக்கும் இடையே ஒரு மெர்க்குரி ஆட்டம் வச்சோன்னு வைங்களேன். மெர்க்குரி மூலக்கூறுன்னு சொல்ல முடியாது, மெர்க்குரி பாதரச ஆவியை ஃபில் பண்ணிடணும். அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு அணுவும் விரவி கொண்டு இருக்கும். அந்த சமயத்தில் மேற்கண்ட ரியாக்ஷன் நடந்து நமக்கு யூவி லைட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டியூபுக்குள்ளார குறைவான அழுத்தத்தில் நைட்ரஜன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதரசத்தை ஆவியாக்கி அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2 மின்முனைகள் இருக்குது. இதில் நம்ம 2த்தையும் தனித்தனியாக சூடுபடுத்தவும் முடியும். அதே சமயத்தில் இந்த டியூபுக்கு இடையில் மின்சாரம் போகிற மாதிரி மின்சாரத்தை கொடுக்கவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்கக்கூடிய மின்சாரம் இருக்கு இல்லையா, அது நல்ல உயர் மின் அழுத்தமாக இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2000 வோல்ட்டாவது கொடுக்கணும். இந்த சோதனையில் நான் வெறும் 1000 வோல்ட்டு தான் கொடுக்குறேன். இது ஓப்பனாக வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் சேஃப்டிக்காக ஜஸ்ட் 1000 வோல்ட் கொடுக்குறேன். அதிக அளவு வோல்ட் கொடுக்கறதுனால நிறைய எலக்ட்ரான்கள் தூண்டப்பட்டு ஒரு மின்முனையிலிருந்து இன்னொரு மின்முனைக்கு தாவும். எந்த அளவுக்கு அதிக எலக்ட்ரான்கள் தாவுதோ அந்த அளவுக்கு அதிகமாக பாதரச அணுக்கள் அடிபடும். அதன் மூலமாக அதிக அளவு யூவி லைட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மின் குழலுக்குள்ளார ஒரு வயலட் கலர் பீம் தெரியுது இல்லையா, இதுதான் யூவி லைட். யூவி லைட்டை தான் பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி இந்த வயலட் கலர் தெரியுது அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக இந்த யூவி லைட் உற்பத்தி ஆகும் பொழுது கொஞ்சம் அலைநீளம் அதிகமான வயலட் கலர் லைட்டும் உண்டாகும். இதில் யூவி லைட் இருக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யூவி லைட்டினுடைய அலைநீளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய சில இங்க்லாம் இருக்குது. பொதுவாக இது கரிம உப்புக்களாக இருக்கும், அப்படி இல்லைன்னா புரோட்டீனாக இருக்கும். அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு இந்த சோதனையை நம்ம செய்யலாம். இதை கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில் பாருங்கள். இந்த டங்ஷன் மூலமாக நம்ம மின்சாரத்தை உள்ளார கொடுக்குறோம். இது சுற்றிலும் இருக்கக்கூடிய பாதரச ஆவி, பாதரச மூலக்கூறுகள், இன்னும் சொல்லப்போனால் பாதரச அணுக்கள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக
இந்த யூவி லைட் உற்பத்தி ஆகுது. இது யூவி லைட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். இப்போ இந்த கேத்தோடு டியூபுக்கு அதிகபட்ச வோல்ட் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 75% கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கும் பொழுது அதிகப்படியான யூவி ரேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சோதனை செய்யக்கூடிய இடத்த விட்டு நான் வெளியில் இருந்துட்டு தான் இதை ஆன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் யூவி லைட்டை விசிபிள் லைட்டாக மாற்றக்கூடிய இங்க்னால் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். அதை முன்னாடி வச்சுருவோம். இப்போ இந்த ரூமுக்கு வெளியில் போயிட்டு இதுக்கு பவர் கொடுக்க போகிறேன். இதில் எழுத்துக்கள் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்விசிபிள் லைட்டை விசிபிள் லைட்டாக மாற்றக்கூடிய பவர் சில தனிமங்களுக்கும் கரிம பொருட்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட பொருட்கள் ஒன்று தான் யூரியா. இந்த யூரியாவை வச்சு எழுதிட்டு நீங்கள் அதில் யூவி லைட் அடித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். அதே போல் ஃப்ளோரசன்ட் இங்கில் எழுதிட்டு அதை யூவி லைட்டில் வச்சு பார்த்தீங்கனாலும் ரொம்ப க்ளோ ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மின் விளக்குகள் எல்லாமே இந்த எல்இடியை தவிர இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. அதில் வெண்மை நிற பூச்சி பூசப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே பாதரச ஆவியை பயன்படுத்தி தான் ஒளியை உற்பத்தி செய்கிறாங்க. யூவி லைட்டையே உற்பத்தி பண்ணாலும் அதை வெள்ளை நிற ஒளியாக மாற்றி வெளியில் அனுப்புறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கிறதில்ல. ஆனால் இந்த பிளாக் கலர் லைட் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான யூவி லைட்டை மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு பல்பு. ஒரு பேப்பரில் சாதாரண இங்கில் ஒரு லைன் வரைகிறேன். அதே போல் இன்விசிபிள் இங்க் மற்றும் ஃப்ளோரசன்ட் இங்கில் லைன் வரைஞ்சிருக்கேன். இதை நம்ம யூவி லைட்டில் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். சாதாரண இங்க் பிளாக் கலர் இங்கில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இன்விசிபிள் இங்க் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லைன் இருக்கிறது தெரியும், எழுதியிருக்கிறது தெரியும். அதே போல் ஃப்ளோரசன்ட் இங்க் எடுத்துட்டோம்னாக்க இந்த ஃப்ளோரசன்ட் இங்கானது அதிகப்படியாக புற ஊதா கதிர்களை அப்சர்வ் பண்ணி அதை விசிபிள் லைட்டாக மாற்றி நமக்கு தர்றதுனால இது நல்லா க்ளோ ஆகுது. இது புற ஊதா கதிர்களை உற்பத்தி செய்வதற்காகவே பயன்படுத்தக்கூடிய மின்விளக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய மையப்பகுதியில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது நல்லாவே தெரியும். இந்த எலக்ட்ரான் கற்றைகள்லேருந்து தான் நமக்கு அதிகப்படியான யூவி ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது. இதிலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் கில் பண்ணி அந்த இடத்தையே நுண்ணுயிர் தொற்று இல்லாத இடமா மாற்ற முடியும். அடுத்தது யூவி ரேஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த யூவி ரேஸுக்கு அதிகப்படியான ஊடுருவும் தன்மை இருப்பதால் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செல்லுக்குள்ளார போய் நம்ம டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணி விட்டுரும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம கண்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது ஐ கேன்சர் கூட வரலாம், கேட்ராக்ட் வரலாம், கொப்பளங்கள் வரலாம், அன்யூசுவலான சதை வளர்ச்சி வரலாம், ரெட்டினா பாதிப்படைஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷன் வரலாம். இந்த மாதிரி கதிர்கள் ஸ்கின்னில் படும் பொழுது ஸ்கின் டேமேஜ் உண்டாகும். 3 நிலை தோல் காயங்களை கூட இதனால் உண்டாக்க முடியும். தொடர்ந்து சன்லைட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டு அதில் உள்ள புற ஊதா கதிர்கள் மூலமாக ஸ்கின் கேன்சர் கூட வரலாம், ஸ்கின் டேக் கூட வரலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர்டு ஏஜிங், அதாவது வயதான தோற்றத்தை ரொம்ப சீக்கிரத்திலே கொடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிஎன்ஏ டேமேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டல் ப்ரோட்டீன்ஸை அழிப்பது கூட இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான யூவி ரேஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு வரக்கூடிய யூவி லைட்டோட மெயின் சோர்ஸ் சன்லைட்டு தான். சன்லைட்லேருந்து அதிகப்படியான யூவி ரேடியேஷன் நமக்கு செய்கிறது. ஆனால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் அதை ஃபில்டர் பண்ணி ஓரளவு நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்குது. அடுத்தது இந்த மின் விளக்குகளில் மெர்க்குரி சம்மந்தப்பட்ட விளக்குகள் எல்லாமே யூவி லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்.
அதில் இருக்கக்கூடிய கோட்டிங் சரியாக இல்லைன்னா அந்த யூவி லைட் நம்மளையும் பாதிக்கும். அப்புறம் வெல்டிங் மாதிரியான ஹை ஸ்பார்க் எல்லாமே பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் யூவி லைட். அதுலேருந்து நம்ம விலகி இருப்பது தான் நல்லது. என்னதான் யூவி லைட் இவ்வளோ டேஞ்சரான ஒரு கதிராக இருந்தாலும் அதை சில நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாதுகாப்பாக. அதில் முக்கியமானது ஜெம்ஸ்டோன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நாம் பயன்படுத்தலாம். ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன்ஸுக்கு இந்த மாதிரி யூவி லைட்டில் க்ளோ ஆகக்கூடிய தன்மை இருப்பதால் அதை வச்சு ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஃபேக் நோட்டையும் ஒரிஜினல் நோட்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பல் மருத்துவத்தில் ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லிங் மெட்டீரியலை காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சில ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப வீக்கான யூவி லைட்டை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது போட்டோதெரப்பின்னு பேர். இவ்வளவு ஏங்க, நம்ம நெயில் பாலிஷை காய வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அதுமாரி குடிநீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொல்வதற்கு இந்த யூவி ரேஸ் நல்லாவே பயன்படுது. ஸோ இப்படி பல விதத்திலும் பயன்படக்கூடிய யூவி ரேஸுக்கு பயன் எவ்வளவு தான் இருந்தாலும் அது உண்டாக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அது இந்த காடுகளை பாதுகாத்து ஓசோன் படலத்தை ப்ரிசர்வ் பண்ணுறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள்.